The government of India set up a committee to review Fiscal Responsibility and Budget Management Act 2003 under the chairmanship of N.K. Singh இந்த இயர் அப்படின்னு இருக்கா ஒன்றும் கிடையாது. நம்ம ஃபண்டமெண்டல் ப்ராப்பரா வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். ஒரு நிமிஷம் இங்க பார்க்கலாம். FRPM ஆக்ட் 2003 வந்து வந்திருக்கும். அதாவது அந்த ஆக்ட் 2003. ஆனா இந்த ஆக்டை ஃபார்ம் பண்றதுக்காக வந்து ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. அந்த கமிட்டியோட ஹெட் யாருன்னா என்கே சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக இந்த கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, நாட்டுல வந்து என்னன்னா எல்லா வருஷமும் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கொடுக்குற பட்ஜெட் வந்து பற்றாக்குறை, அதிகமான எங்களுக்கு செலவு இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி செலவு அதிகமா இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த செலவை தான் எப்படி சொல்லணும், பிஸ்கல் டெபிசிட், ரெவன்யூ டெபிசிட், அதர் டார்கெட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நிறைய பற்றாக்குறை அதிகமா என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம செலவு இருந்துகிட்டே இருக்கு, வருமானம் வந்து இல்லாம இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், நம்ம அதிகமா செலவு பண்றதை வந்து கம்மி பண்ண பார்க்கணும். அப்படி பண்ணாதான் நாடு வந்து என்ன ஆகும்னா ரொம்ப ஃபாஸ்டா வந்து growth அடைன்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கமிட்டியோட ஹெட் என்கே சிங். அவங்க என்னன்னா சில ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கவர்மெண்ட்டை சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க குறைக்கணும், பிஸ்கல் டெபிசிட்டை நீங்க குறைக்கணும். பிஸ்கல் டெபிசிட்னா என்ன, எவ்வளோ ஒரு கண்ட்ரி வந்து கடன் வாங்குறாங்க அதை பாக்குறதுக்காக வந்து இருக்கிறது. கடன் வாங்கினாங்கன்னு வச்சுக்கலாம், வாங்குறது ஈஸியா இருக்கும், ஆனா திருப்பி கொடுக்கணும்னு இருக்கு பாத்தீங்களா, திருப்பி கொடுக்கும் போதுதான் வந்து பிரச்சனை. ஏன்னா வருஷம் என்ன ஆகுனா ஒரு கடன் வாங்கணும், அதுக்கான வட்டி கட்ட வேண்டியிருக்கும். நேஷனல் கவர்மெண்ட் நம்ம இந்தியாவை என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க, வட்டி வந்து கட்டிட்டு இருக்காங்க. அதனால என்ன பண்ண வேணும்னா, வட்டி மாதிரி கட்டி வந்து நம்மளோட நேஷனல் இன்கம் எல்லாத்தையும் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை குறைக்க பாருங்க. எங்கெல்லாம் கடன் வாங்குற வந்து தேவை இருக்கோ அது எல்லாத்தையும் குறைச்சு குறைச்சு என்ன பண்ணுங்கன்னா ரொம்ப லோ லெவலுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய என்ன பண்ணிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம், ஸ்டெப்ஸ் வந்து கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. இதுதான் இந்த ஆக்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்டை எந்த வருஷம் 2016 தான் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும்.